நம்முடைய புதிதாக செயல் தலைவராக பொறுப்பேற்று முதலில் இந்த கூட்டம், நேற்று கூட்டம் அரித்திய கூட்டம், இன்றைக்கு வருகின்ற நம்முடைய அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களே, அப்படின்னா புன்னகத்த முகத்துக்கு சொந்தக்காரர். நாங்களும் சிறு வயதிலிருந்து மருத்துவர் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் +1 படிக்கும் போதிலிருந்து ஐயாவுடைய அடிமையாக, சிவன் அடிமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயா அடிமை அருள். நாங்க சொல்றது என்னன்னா, அன்றிலிருந்து இன்று வரையிலே அக்காவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அன்போடு வாங்கப்பா, வாங்க தம்பி, வாங்கண்ணா, இதுதான் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. என்றைக்கும் ஒரு தவறே செய்தவரை போனவன் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவர் ஐயாவுடைய பின்புலமாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய அக்கா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அந்த நம்முடைய அக்கா அவர்களை அனைவரும் நம் வாழ்த்து முகமாக கரவல் எழுப்ப வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நின்று கரவல் எழுப்புங்க. சேலம் மாவட்டம் என்றைக்கும் ஐயா பின்னாலே, அதே மாதிரி நம்முடைய அக்கா அவர்கள் அக்கா பின்னாலே அதே மாதிரி அக்காவோடு நம்ம இணைந்து செயலாற்றுவோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான இளைஞனை, நம்முடைய தியாகச்செம்மல் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் என்பது மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டத்திலே திரையுலகமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற ஒரு திறமை மிக்க இளைஞன் நம்முடைய அண்ணன் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்களுடைய மகன் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் 1999 மருத்துவர் ஐயா சொன்னதுனால பெண்ணாகரம் சட்டமன்றத்திலே தனியாக போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை ஐயா அவர்கள் நம்முடைய இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக நியமித்திருக்கிறார்கள். 2 பேரையும் வாழ்த்து முகமாக எல்லாம் எந்திரிச்சு நின்று ஒரு கரவழியோடு, மிகப்பெரிய கரவழியோடு நாம் அனைவரும் வாழ்த்துவோம். மக்கள் காவலர், தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறைந்த தலைவர், வன்னியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை நிறுவி வழிநடத்துகின்ற பொதுநல சிந்தனையாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தின் தலைசிறந்த சமூக நீதி போராளி, மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்களே, மருத்துவர் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை அமைப்புகளின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்று தர்மபுரியில் என்னை செயல் தலைவராக நியமித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலம் மாவட்டம் மாங்கனி மாவட்டம். மாங்கனியைப் போலவே சேலம் மாவட்ட மக்களின் மனமும் குணமும் இனிமையானவை. நமது வெற்றிகளின் அடையாளமாய் இருப்பதும் சேலத்து மாங்கனி என நினைக்க இனிக்கும் செய்தியாகும். இனமான விழிப்புணர்வில் சேலம் தனித்துவமானது. போராட்ட காலம் என்றால் முன்னிலையில் சேலம்தான். ஐயாவுக்கு பெருமை சேர்க்கும் சேலம் மண்ணில் உங்கள் அனைவரையும் நன்றியோடும் நெகிழ்ச்சியோடும் நான் வணங்குகின்றேன். நாவினிக்க மனமகிழ வாழ்த்துகின்றேன். ஐயா அவர்கள் வயதில் மட்டுமல்ல, அரசியல் அனுபவத்தில் மூத்தவர், முதிர்ந்தவர் என்பதை உங்களைப் போல நானும் தமிழக மக்களும் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம். நேற்று மருத்துவர் ஐயா அவர்களால் பாமகவின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நான் ஐயா எதிர்பார்க்கும் தலைமை பண்புகளுடன் கடமையாற்றுவேன் என்பதை உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். சேலம் மாவட்டம் மாம்பழம், இரும்பாலை, சுரங்கத் தொழில் மற்றும் ஜவுளி தொழில் கொடிகட்டி பறக்கும் மாவட்டமாகும். இங்குள்ள இளம்பிள்ளை, சிந்தாமணியூர் ஆகிய ஊர்கள் சின்ன காஞ்சிபுரம் என அறிவிக்கப்பட்டதாகும். இந்த மாவட்டம் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் உழைத்து குடும்பங்களை காப்பாற்றும் மேம்படுத்தும் பெண்கள் கொண்ட மாவட்டமாகும். மிக பெரிய அளவில் பெண்கள் இந்த பொதுக்குழுவில் ஐயா அவர்களை காண வந்திருக்கிறீர்கள். உங்களில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொண்டு நமது ஐயாவின் கரங்களை வலுப்படுத்த, பெண்களை வளப்படுத்த எனக்கு ஆதரவு வழங்கிட இவ்வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன்.
எனது உடன்பிறப்புகளான சகோதரர்களது ஆதரவோடு இந்த பொதுக்குழு நம்மை எள்ளி நகையாடிய எல்லோருக்கும் பாடமாக அமைந்திருக்கிறது. நம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமுதாயத்தை ஊர்தோறும் சென்று ஒன்று சேர்த்தவர் நம் ஐயா அவர்கள். அவருக்கு இணையாக எவரும் சுற்றுப்பயணங்கள் மற்றும் சந்திப்பு நடத்தியவர்களோ மற்றும் போராட்டங்களை நடத்தி சிறை சென்ற தலைவர்களோ யாரும் இல்லை. அப்படி பெருமை கொண்ட இயக்கத்தை சிதைக்கும் போக்கை முறியெடுத்ததை இந்த பொதுக்குழு பறைசாற்றுகிறது. நமக்கு கிடைத்த இடஒதுக்கீடு பறிபோய் 3.5 ஆண்டுகள் ஆகிறது. நாம் அதனை போராடி பெற்றாக வேண்டும். அத்தோடு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஐயா வழிகாட்டுகின்ற கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற வேண்டும். நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வளமுள்ளதாக மாற்றிட நாம் கூடுதலான அரசியல் அதிகாரத்தை பெற்றாக வேண்டும். நாட்டில் பெண்களது உரிமைகளுக்கு பெருந்துணையாக இருப்பதால் மக்கள் ஐயாவை பெண்ணுரிமை காவலர் என்று அழைக்கின்றனர். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் எனக்கு கட்சி பதவி வழங்கியிருக்கின்றார். அவரது நம்பிக்கையை ஏற்ற வகையிலும் நமது கட்சியின் பெண்கள் உள்ளிட்ட அனைவரது நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுவேன் என உறுதியளிக்கின்றேன். அண்மையில் மகளிர் மாநாடு நடைபெற்ற பொழுது ஐயாவின் மீது அன்பு கொண்ட பல லட்சம் மகளிர் கலந்து கொண்டனர். அம்மகளிர்கள் அவர் தம் பிள்ளைகள் நல்வாழ்வு பெற மகளிரை ஒருங்கிணைத்து மகளிர் சக்தியாக வளர்ந்தெடுக்க பாடுபடுவேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அவர்களை அறம் சார்ந்த அரசியல் பாதைக்கு வழிநடத்தி துணை நிற்பேன் என்பதையும் உறுதி கூறுகிறேன். உங்களது ஒருங்கிணைந்த சக்தியால் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியை அவர்களை மாற்றிட உழைப்பேன் என்ற உறுதி கூறுகிறேன். நான் கட்சியின் வளர்ச்சிக்கும் ஐயாவின் பாதுகாப்பிற்கும் நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன் என்பதை உங்களுக்கு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். இங்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது தம்பி அருள் அவர்களும் ராசரத்னம் அவர்களும் நமது குலதெய்வம் ஐயா அவர்கள் தியாகச்சம்மல் ஜி.கே. மணி அவர்களும் பூத்தா அருள்மொழி அவர்களும் தமிழ்குமரன் அவர்களும் எம்பி சதாசிவம் அவர்களும் துரை செந்தில்குமார் அவர்களும் செல்வம் ராஜேந்திரன் எம்பி நடராஜன் ரா பச்சமுத்து லக்ஷ்மணன் தொப்பா கவுண்டர் கேவி துரைராஜ் ராஜமாணிக்கம் பூபதி செல்வராஜ் வேல்முருகன் வழக்கறிஞர் அருள்ராஜ் முத்து ராஜா MC மாரப்பன் NM விஜயராஜா ராயர் கோவிந்தராஜ் சின்னதுரை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து